இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆக்ஸிலரி வெர்ப். அதாவது ஆக்ஸிலரி வெர்ப் டூ, டஸ், டிட். இந்த ஆக்ஸிலரி வெர்ப்பை பயன்படுத்தி எப்படி நாங்கள் கேள்வி கேட்குறது, அதாவது பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது, மற்றது நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது முதலாவது ப்ரெசன்ட் டென்ஸில் டூ, டஸ் இது ரெண்டுமே பயன்படுத்தப்படுது. பாஸ்ட் டென்ஸில் டிட் இந்த ஆக்ஸிலரி வெர்ப் பயன்படுது. அப்போ நாங்கள் ஐ, வி, யூ, தே இதுக்கு நாங்கள் டூ அப்படின்னு சொல்கிற ஆக்ஸிலரி வெர்ப்பை பயன்படுத்தி கேள்வி கேட்போம். அதே மாதிரி கீ, சி, இட் இதுக்கு டஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப்பை பயன்படுத்தி கேள்வி கேட்போம். இப்போ ஐன்னு சொன்னால் அதுக்கு டூ தான் வரும். அதே போல் வி, யூ, தே இதுக்கு பன்மை ஃப்ளூரல், ஆகவே நாங்கள் டூ. இப்போ எது ஃப்ளூரலாக வந்தாலும் நாங்கள் அதுக்கு ஆக்ஸிலரி வெர்ப் டூ தான் பயன்படுத்தி கேள்வி கேட்போம். அதே மாதிரி ஹீ, சி, இட் இதெல்லாம் என்ன சிங்குலர் ஒருமை, ஆகவே நாங்கள் டஸ்ஸை பயன்படுத்தி கேள்வி கேட்போம். அதே மாதிரி நாங்கள் இங்கே பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு ஆக்ஸிலரி வெர்ப் ஒன்று தான், டிட். ஐ, வி, யூ, தே, கீ, சி, இட் அதாவது சிங்குலர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்கல டிட் அதை பயன்படுத்தி நாங்கள் கேள்வி கேட்போம். அப்போ நாங்கள் முதலாவதாக ப்ரெசன்ட் டென்ஸில் டூ, டஸ்ஸை பயன்படுத்தி எப்படி பாசிட்டிவாக ஒரு கேள்வியை கேட்குறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் டூ யூ நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம் தானே மேலே, டூ யூ அதோட ஒரு வேர்ப் ஒன்று சேர்த்தோம்னு சொன்னால் என்ன ஒரு கேள்வி உருவாகும். டூ யூ கம், கம்ன்றது என்ன ஒரு வேர்ப், அதாவது ஒரு வினைச்சொல். ஆகவே ஒரு வேர்ப்பை பின்னால் சேர்த்தோம்னு சொன்னால் என்ன ஒரு கேள்வி உருவாகும். டூ யூ கம், நீ வருகிறாயா. அதே போல் டூ தே கம், அவர்கள் வருகிறார்களா. அதே மாதிரி சியை பார்த்தோம்னு சொன்னால் என்ன சி ஒருமை, ஆகவே டஸ் ஆகவே டஸ் சி கம், அவள் வருகிறாளா. அதே போல் டஸ் கி கம், அவன் வருகிறானா. அதே மாதிரி ரவின்றது ஒரு பெயர், ஒரு ஆளத்தனை குறிக்குது, ஆகவே சிங்குலர்னு சொன்னால் என்ன டஸ்ஸை தான் பயன்படுத்துவோம். அப்போ டஸ்ஸை முன்னுக்கு தூக்கி போட்டோம்னா என்ன டஸ் ரவி கம், ரவி வருகிறானா. இதுதான் என்ன ப்ரெசன்ட் டென்ஸில் டூ டஸ்ஸை பயன்படுத்தி எப்படி நாங்கள் ஒரு பாசிட்டிவான கேள்வியை கேட்குறேன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி எப்படி நெகட்டிவாக ஒரு கேள்வியை கேட்குறேன்னு சொல்லி பார்ப்போம். இதை நாங்கள் பாசிட்டிவாக பார்த்தோம் தானே, அப்போ டூ, டஸ். அதே போல் நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறேன்னு சொன்னால் இந்த டூ இருக்குது தானே, டூ, டஸ் இதுக்கு பின்னால் ஒரு நொட்டை சேர்த்தோம்னு சொன்னால் அது நெகட்டிவாக மாறும். அப்போ நாங்கள் அதுக்கு உதாரணம் பார்ப்போம். டூ நோட் யூ கம், நீ வரவில்லையா. அந்த டூ நோட் அதை நாங்கள் டோன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஆகவே டோன்ட் யூ கம், நீ வரவில்லையா அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் நெகட்டிவாக கேள்வி கேட்போம். அதே போல் டோன்ட் யூ கோ, நீ போகவில்லையா. பின்னால் வர வினைச்சொல்லை நாங்கள் வேறு வினைச்சொல்லை போட்டு நாங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ கம், கோ, வாக், ஸ்விம்மிங் அப்படி நீங்கள் வேறு வினைச்சொல், அதாவது வேர்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் கேள்வியில் கேட்கலாம். அதே மாதிரி டசின்ட் கீ கம், இப்போ கீன்றது ஒருமை, ஆகவே ஒருமைக்கு என்ன டஸ் நோட், அதை நாங்கள் டசின்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டசின்ட் கீ கம், அவன் வரவில்லையா. அதே போல் டசின்ட் சி கம், அவள் வரவில்லையா. அதே மாதிரி ரவின்றது ஒருமை, ஆகவே ஒருமைக்கு என்ன டஸ் நோட், ஆகவே டசின்ட் ரவி கம், ரவி வரவில்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் நெகட்டிவாக கேள்விகளை உருவாக்கி பார்க்கலாம். அடுத்தது ஆக்ஸிலரி வெர்ப் டிட்டை பயன்படுத்தி எப்படி நாங்கள் ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்குறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் முதல் பார்த்தேன் தானே டிட் யூ, டிட் கி, டிட் சின்னு சொல்லி அதுக்கு பின்னால் ஒரு வேர்ப் ஏதாவது ஒரு வேர்ப்பில் சேர்த்தா அது ஒரு கேள்வியாக மாறும். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன டிட் யூ கம், நீ வந்தாயா. அதே மாதிரி டிட் தே கம், அவர்கள் வந்தார்களா. டிட் கி கம், அவன் வந்தானா. டிட் சி கம், அவள் வந்தாளா. அதே மாதிரி டிட் ரவி கம், ரவி வந்தானா. இதே மாதிரி நீங்கள்
எந்த ஒரு ஒப்ஜெக்டோ மற்றது எந்த ஒரு வேர்ப்பையும் பயன்படுத்தி மாற்றி மாற்றி சின்ன சின்ன கேள்விகளை வந்து உருவாக்கி பார்க்கலாம். இது நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி சின்ன சின்ன வேர்ப்பை வந்து உங்களுக்கு கம் கோ அந்த சின்ன வேர்ப்பை வந்து வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் சின்ன சின்ன கேள்விகளை உருவாக்கி பார்த்துருக்குறேன். நீங்கள் இதை வச்சுக்கொண்டு வேறு வேறு வேர்ப்பை பயன்படுத்தி கேள்வியில் வந்து உருவாக்கலாம். அப்போ நாங்கள் அடுத்தது வந்து என்ன டிட்டின்ற நெகட்டிவ் கொஷனை பார்ப்போம். நெகட்டிவ்னு சொல்லிக்கல என்ன முதல் நாங்கள் டூ டஸுக்கு நோட் சேர்த்த மாதிரி தான் இதுக்கும் டிட்டுக்கு பக்கத்தில் பின்னால் ஒரு நோட் ஒன்று சேர்த்த மட்டும் சொன்னால் என்ன நெகட்டிவ் கொஷன்ஸ் வந்து உருவாக்கலாம். அப்போ நாங்கள் அதுக்கு உதாரணம் பார்ப்போம். டிட் நோட் அதை நாங்கள் டிடின்ட் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கி நாங்கள் வந்து பேசைக்குள்ளே வந்து டிட் நோட்டுன்னு சொல்லாமல் டிடின் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நாங்கள் உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் டிடின்ட் யூ கம் நீ வரவில்லையா. முதல் நாங்கள் டிட் யூ கம்ன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அப்போ இங்கே இது டிடின்ட் யூ கம் அது பதில் ஒரு நோட் ஒன்று சேர்த்தோம்னு சொன்னால் நீ வரவில்லையா அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி அடுத்தது டிடின் தே கம் அவர்கள் வரவில்லையா. டிடின் கீ கம் அவன் வரவில்லையா. டிடின் சீ கம் அவள் வரவில்லையா. டிடின் ரவி கம் ரவி வரவில்லையா. இதுதான் வந்து இதன் அடிப்படை. சின்ன சின்ன வேர்ப்பும் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் அதுலேயும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் இதில் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் கேள்வியில் கேட்குறேன்னு சொல்லி இதில் பார்த்துருக்குறோம். இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆப்ஜெக்டையும் சரி வேர்ப்புகளையும் வந்து மாற்றி மாற்றி போட்டு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் இதுகளை பார்க்குறீங்களோ அதுகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் இங்கிலீஷில் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் கொஷன்ஸ் மற்றது பாசிட்டிவ் கொஷன்ஸ் இப்போ நான் மேலே சொன்னது மாதிரி இதை வச்சு உருவாக்கி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் கதைக்கிறதுக்கு. இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வந்து நிற்கும். நன்றி.